வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு ஆன்மீக தேடல். ஹேமசூடன்னு ஒருத்தர் அவர் உலகப்பற்றிலிருந்து விடுபட்டு உண்மையை அறிய முயற்சி பண்றார். அவர் மனைவி ஹேமலேக கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, அது ஒரு உருவக கதைக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகுது. இந்த கதையையும் அது தன்னை அறியறது விடுதலை பத்தி என்ன சொல்லுதுங்கிறதையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? முதல்ல பார்த்தீங்கன்னா, ஹேமசூடனுக்கு நிர்குண பக்தின்னு சொல்றோமே, அதாவது உருவமில்லாத இறைவனை வணங்குறது, அது கொஞ்சம் எப்படி சொல்றது, கஷ்டமா இருந்திருக்கு. ஆமா, அது இயல்புதான். ஏன்னா பல ஜென்மங்களா நம்ம மனசு, அதுக்கு பேரு உருவம்னு வெளியே இருக்கிற விஷயங்கள் மேல ஒரு பிடிப்பு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா. அந்த அறியாமை மனம் உருவம் இல்லாத அந்த மெய்ப்பொருளை டக்குன்னு எப்படி பத்திக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் தடுமாறும். அதனாலதான் அவர் முதல்ல சகுன உபாசனைக்கு போறாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட உருவத்தை வழிபடுறது. குறிப்பா திரிபுர தேவியை நோக்கி தவம் இருக்கார். ஓ சரி. அங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது பாருங்க. தேவியோட அருள் கிடைச்சதும் அவரோட கவனம் அது வரைக்கும் வெளியே பார்த்துட்டு இருந்தது, இப்போ உள்நோக்கி திரும்புது. ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மாதிரி. அதேதான், ஒரு அகமுக நாட்டம். இதுதான் அவரை ஆத்ம விசாரம், அதாவது நான் யார்ங்கிற அந்த அடிப்படையான கேள்விக்குள்ள தள்ளுது. அப்போ புரியுது, வெறும் சடங்குகள் பூஜைகள் மட்டும் செஞ்சா போதாது, உள்ளுக்குள்ள அந்த மாற்றம் வரணும் இல்லையா? இங்க ஒரு வரி வருது, மனதில் விசாரம் உண்டாகாத வரை 1000 பூஜைகள் செய்தாலும் பல ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றாலும் மேன்மை உண்டாகாது அப்படின்னு. அந்த உள் தேடல் ரொம்ப முக்கியம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த விசாரம், அந்த தேடல் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹேமசூடன் மனைவி ஹேமலேகை கிட்ட மறுபடியும் போறார். ஆமா, இந்த தடவை வேற மாதிரி போறார். ஆமா, முன்ன மாதிரி உலக ஆசையோட இல்ல, ஞானம் தேடி போறார். உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி அவ முன்னாடி சொன்ன ஒரு கதையோட விளக்கத்தை கேட்கிறார். இங்கதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஹேமலேக விளக்குறாங்க, அது ஒரு உருவகம். சொல்லுங்க. கதையில வர்ற தாய் இருக்காங்களே, அவங்க தான் நம்மளோட உண்மையான சொரூபம், அதாவது ஆத்மா. சரி. அந்த தாயோட மகன், அதுதான் ஜீவன், நாம தான் அது. இந்த உலகத்துல வாழ்ற தனி மனித ஆன்மா. ஓகே. அப்புறம் அந்த தாய் ஒரு தோழனை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அந்த தோழன் தான் புத்தி, நம்மளோட பகுத்தறிவு. ஆஹா, ரொம்ப ஆழமான உருவகம் இது. அப்போ புத்தியோட உண்மையான வேலை என்ன? அதுதானே இங்க முக்கியம். புத்தியோட நோக்கம் என்னன்னா, அந்த ஜீவன், அதாவது மகன், தன் தாயான ஆத்மாவை சரியா புரிஞ்சுக்கணும். இவங்க தான் உன் தாய், இதுதான் உன் மூலம்னு காட்டி கொடுக்கறது மட்டும்தான். ஆனா ஜீவன் என்ன பண்ணுது? அதுதான் சிக்கல். ஜீவன் அந்த புத்தியை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சுடுது. எப்படி? அதை வச்சு உலக விஷயங்கள்ல மூழ்கி போகுது. எல்லாம் நான் தான் செய்யறேன், நான் பெரிய ஆளுங்கிற அந்த அகங்காரம் அது வளருது. ஓ, அந்த ஈகோ. ஆமா, மதி மயங்கி தேவையில்லாத ஆசைகள், பொறாமை, பொய் சொல்றது, கோபம், விருப்பு வெறுப்பு, கஞ்சத்தனம்னு இந்த பட்டியல் நீண்டுட்டே போகுது. இந்த குணங்கள் எல்லாம் வளர்ந்துருது. கடைசியில என்ன ஆகுதுன்னா, எந்த ஆத்மா தனக்கு இந்த புத்தியை கொடுத்துச்சோ அந்த ஆத்மாவையே, அந்த தாயையே ஜீவன் மறந்துருது. அடக்கடவுளே. இப்படி தன்னை மறந்ததுனாலதான் பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்போ நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்கிற இந்த புத்தியை நாம சரியா யூஸ் பண்ணாதது தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமா? நிச்சயமா. இந்த உருவகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா ஜீவன் எப்படி தன்னை மறந்து கஷ்டப்படுறான், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, தன்னோட மூலமான ஆத்மாவை எப்படி அடையிறதுங்கிறது வழி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். இது ஏதோ ஹேமசூடனுக்கு மட்டும் இல்ல. இல்லவே இல்லை, இது நமக்கும் பொருந்தும். நம்ம புத்தியே நம்மளை எப்படி சில சமயம் சிக்க வைக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் முதல் படி. ஆக மொத்தத்துல உண்மையான விடுதலைங்கிறது வெளியே செய்யற சடங்கு சம்பிரதாயத்தை விட இந்த ஆத்மா விசாரம் பண்றதுலயும், இந்த ஆத்மா ஜீவன் புத்தி இதுக்குள்ள இருக்கிற உறவை புரிஞ்சுக்கிறதுலயும் தான் இருக்குன்னு தெரிய வருது. கரெக்ட். புத்தி எப்படி விளையாடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா பாதி கிணறு தாண்டின மாதிரி. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். சொல்லுங்க. ஆத்மாவால கொடுக்கப்பட்ட புத்திய ஜீவன் தப்பா பயன்படுத்தி பொறாம கோபம்னு தேவையில்லாத குணங்களை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லது கெட்டதை பகுத்து பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் உதவ வேண்டிய உங்க புத்தியே சில சமயங்கள்ல தேவையில்லாத கவலைகளுக்கும் நெகட்டிவ் எண்ணங்களுக்கும் சிக்கல்களுக்கும் கூட காரணமா அமைஞ்ச மாதிரி நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஆமா, அது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு நல்ல சிந்தனைக்கு வழி வகுக்கும்.